பிரித்தானியாவின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான வெளியுறவு செயலாளர் கேத்தரின் வெஸ்ட், இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரை யாழ்ப்பாணத்தில் இன்று சந்தித்தார். பொறுப்புக்கூறல் விடயம் தொடர்பிலும், தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தொடர்பிலும் இன்றைய நிலப்பாடுகள் என்ன, இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கின்ற செல்நெறிகள் செயல்பாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும், அவர்களுக்கான பொறுப்புக்கூறல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். நாங்களும் எங்களுடைய மக்கள் என்று படுகின்ற அவலங்களுக்கும் அவர்களுடைய நீடித்த நிலையான வாழ்வுக்கும் அரசியல் தீர்வு என்பது சமஸ்டி அடிப்படையில் அமைய வேண்டும். அந்த அமைவதற்கான வழிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். சர்வதேச மட்டத்தில் பிரித்தானியா போன்ற நாடுகள் பொறுப்பு கூறலையாவது மிக இறுக்கமாக முன்னெடுக்கிறதுக்கு சர்வதேச மட்டத்தில் முன்னெடுப்பதற்கு முன்வர வேண்டும். ஏனென்றால் இந்த பொறுப்பு கூறல் என்ற விடயத்திலே கணிசமான முன்னேற்றத்தை சர்வதேச மட்டத்திலே நாங்கள் அடைஞ்சால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை இந்த தீவிரவாதிகள், தமிழ் விரோத தீவிரவாதிகளுக்கு வழங்கப்படும். ஏனென்றால் எந்த விதத்திலே முன்னேற முடியாத இந்த சூழலில் சர்வதேச மட்டத்தில் இந்த பொறுப்புக்கூறல் விஷயமாவது முன்னெடுப்பதின் ஊடாகத்தான் அந்த மாற்றங்களை செய்யலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த விடயங்கள் விசேஷமாக ஓஎம்பி அலுவலகம் மற்றது ஆஃபீஸ் ஃபார் ரெப்பரேஷன்ஸ் என்ற விடயங்கள் பேசப்பட்டது.